Hello students, இந்த வீடியோல நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் வந்து நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, calculate the concentration of nitric acid in moles per liter. In moles per liter அப்படின்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, moles per literனா molarity capital M வந்து கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். In a sample which has density வந்து பார்த்தீங்கன்னா 1.41 gram per ml and the mass percent of nitric acid is being 69%. இங்க வந்து mass percent கொடுத்துருக்காங்க. அப்ப நமக்கு வந்து molarity வந்து கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இங்க வந்து என்னென்ன டேட்டாலாம் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம எழுதுவோம். ஓகேவா? இங்க வந்து நிறைய டேட்டா வந்து ஹைடன் டேட்டா வந்து இருக்குது. அப்ப நமக்கு வந்து என்னென்ன டேட்டாலாம் இதுல இருந்து இருக்குன்னு பார்ப்போம். ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மாஸ் பர்சன்ட் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ வாட் இஸ் த மீனிங்? அங்க வந்து மாஸ் வந்து இன்டைரக்டா கொடுத்துருக்காங்க. அப்போ மாஸ் ஆஃப் நைட்ரிக் ஆசிட், ஓகே, மாஸ் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் வந்து நமக்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 69 கிராம் வந்து இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்போ மாஸ் பர்சன்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம், 69 கிராம் வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சால்வெண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர். அப்போ மாஸ் ஆஃப் சால்வெண்ட்னா மாஸ் ஆஃப் வாட்டர். அப்போ வாட்டர் வந்து நமக்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 69 போக ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது 31 கிராம் வந்து நமக்கு வந்து வாட்டர் வந்து இருக்குது. இங்கே சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில மிஸ்டேக் வந்து பண்ணிடுவாங்க. 69 கிராம் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் அப்படின்னா 69 கிராம் வந்து நைட்ரிக் ஆசிட்டாகவும் 100 வந்து வாட்டர் அப்படின்னு வந்து போட்டுருவாங்க. அப்படி கிடையாது, டோட்டல் சொல்யூஷன் தான் நமக்கு வந்து 100. அதில் நைட்ரிக் ஆசிட்டே நமக்கு வந்து 69 கிராம் போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் 31 கிராம் தான் நமக்கு என்ன இருக்க போது வாட்டர் வந்து இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் த சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ டென்சிட்டி நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, டென்சிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு 1.41 வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கிராம் பர் எம்எல் வந்து கொடுத்துருக்காங்க. இங்க நமக்கு என்ன கேட்டா மோலாரிட்டி வந்து நமக்கு வந்து என்ன கேட்டுக்கிறாங்க, கேபிட்டல் எம். மோலாரிட்டி which is equal to what அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஃபார்முலா. அப்போ what is the formula for the molarity? Molarity which is equal to number of moles of solute. Number of moles of solute. Is it correct? Divided by volume of solution. Volume of solution. வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் நமக்கு வந்து லிட்டர்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண தேவை கிடையாது. சப்போஸ் இது நமக்கு வந்து எம்எல்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணால் 1000 நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணோம். ஓகேவா? இஸ் இட் கரெக்ட்? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், நம்ம வந்து கால்குலேஷன் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். கால்குலேஷன் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், இங்கே கால்குலேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்போ கால்குலேஷனுக்கு நமக்கு முதல்ல என்ன தேவை, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வந்து சொல்யூட் வந்து நமக்கு வந்து தேவை இல்லையா? அப்போ மோல்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சொல்யூட். எப்பவுமே நம்பர் 2 N2 வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து சொல்யூட்டை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, 1ன்றது சால்வெண்ட் வந்து நமக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அப்போ சொல்யூட்டுக்கு நமக்கு மோல்ஸ் கண்டுபிடிக்க நமக்கு என்ன ஃபார்முலா, கிவன் மாஸ். நைட்ரிக் ஆசிட் வந்து நமக்கு வந்து எவ்வளோ இருக்குது, கிவன் மாஸ் வந்து நமக்கு வந்து 69 கிராம். அப்புறம் மாலிகுலர் மாஸ் நைட்ரிக் ஆசிட் நமக்கு மாலிகுலர் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா HNO3 இல்லையா? இதான் நமக்கு வந்து நைட்ரிக் ஆசிட். அப்போ நமக்கு என்ன நைட்ரஜனோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 14. ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜனுக்கு வந்து 16. அப்போ 3 ஆக்சிஜன் நமக்கு என்ன வரும், 48 வந்து வரும். ப்ளஸ் நமக்கு வந்து 1 வரும். எல்லாத்தையும் நமக்கு ஆட் பண்ண என்ன வருது, 9 ப்ளஸ் 4 வந்து நமக்கு வந்து 3. ரிமைனிங் 1 வந்து இருக்குது. இது ஒன்று 5 ப்ளஸ் 6 வந்து இருக்குது. அப்போ 63 வந்து இருக்குது. அப்போ வாட் இஸ் த மோல்ஸ் ஆஃப் சொல்யூட், 69 divided by 63 which is equal to 1.1 வந்து நமக்கு வந்து இருக்குது. மோல்ஸ் நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1.1 வந்து நமக்கு வந்து மோல்ஸ் வருது. அப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோலாரிட்டி வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ மோல்ஸ் வந்து நமக்கு வந்து கிளியர் ஆயிடுச்சு. அப்புறம் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து மாஸ் பர்சன்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே 100 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது மாஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வந்து வால்யூமாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ வால்யூமாக கன்வெர்ட் பண்ணுறது நமக்கு என்ன ஃபார்முலா இருக்குது, டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். அப்போ இங்கே டென்சிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நமக்கு 1.41 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ மாஸ் எவ்வளோ, நமக்கு வந்து 100 கிராம். டோட்டல் சொல்யூஷன் நமக்கு எவ்வளோ இருக்குது, 100 கிராம் இருக்குது இல்லையா? அப்போ வாட் இஸ் த வால்யூம், அப்போ வால்யூம் which is equal to 100 divided by 1.41 which is equal to 100 divided by 1.41 எவ்வளோ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 70 ப்ளஸ் 70.92. அப்போ 70.92 ml. இந்த வால்யூம் நமக்கு என்னது ml. இஸ் இட் கரெக்ட்? இப்போ நீங்கள் வந்து மோலாரிட்டி வந்து கண்டுபிடிங்க. அப்போ மோலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் நமக்கு வந்து எவ்வளவு 1.1. வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் நமக்கு வந்து எவ்வளவு 70.92 இன்ட்டு நமக்கு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 1000 வந்து நமக்கு வந்து போடணும். இஸ் இட் கரெக்ட்? 1000. எனக்கு வந்து நம்ம ml வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறோம். அப்போ நமக்கு வந்து என்ன வருது 1100. ஓகே, 1100 divided by 70.92 which is equal to 1100 divided by 70.92 which is equal to எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா மோலாரிட்டி எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா
15.51 moles per liter. அவங்க என்ன கேட்டாங்க மோல் பர் லிட்டர் தான் கேட்டிருக்காங்க இல்லையா, அப்போ மோல்ஸ் பர் லிட்டர். அப்போ நமக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் என்னது, மோலாரிட்டி ஆஃப் த கிவன் சொல்யூஷன் இஸ் 15.51 மோல் பர் லிட்டர். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் தான் மோலாரிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு. இங்கே ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கே மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து தப்பாக எடுத்துருவாங்க. ஓகே, மாஸ் ஆஃப் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னா 31 கிராம் வந்து எடுத்துருவாங்க. அது சாரி 100 எடுத்துருவாங்க. அப்படி 100 எடுத்தாலும் இங்கே பெருசாக நமக்கு வந்து ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது. அப்போ அந்த மாஸ் ஆஃப் சொல்யூஷன், மாஸ் ஆஃப் சால்வெண்ட், அந்த ரெண்டையும் நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருந்தால் ஆன்சர் வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக வந்துடும்.